பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம பார்க்கக்கூடியது நம்ம அன்றாடம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயம்தான் இது. அதாவது செய்வினை தோஷங்கள் அப்படின்னு சொல்றோம். செய்வினை அப்படிங்கறது நம்ம சொல்றோம். எங்களுக்கு யாரோ செஞ்சுட்டாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். நம்ம நிறைய பேர் சொல்றாங்க, சுவாமி எங்களுக்கு ஏதோ எங்க குடும்பத்துக்கு ஏதோ செஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன், எங்களுக்கு அது மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்லாம் சொல்லி கேட்பாங்க. சில பேர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது சில பேருக்கு அந்த கெடுதலான பலன்களை சில பேர் அனுபவிச்சிருப்பாங்க. ஏதோ எங்களுக்கு சில விஷயங்கள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத சில பேர் அனுபவிச்சிருக்காங்க. அதாவது சில பேர் நினைக்கலாம், ஏன்னா அதாவது செய்வினையாவது செய்யப்பட்ட வினையாவது அதெல்லாம் எதுவுமே கிடையாது, அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு செய்வினை விஷயங்கள்லாம் அந்த மாதிரிலாம் ஒரு விஷயங்கள்லாம் கிடையவே கிடையாது அப்படிங்கறதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நல்லதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கோ, நல்ல விஷயத்துக்குலாம் எவ்வளவு நீங்க நிறைய நல்ல விஷயங்கள் செய்யறீங்களோ, கெட்டத்துக்கும் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. அது செய்யறதுக்குன்னு சில அதுக்குன்னுலாம் ஆள்லாம் இருக்காங்க. அது அவங்களுடைய இதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் அவங்களுடைய முன்பதிவுல நான் சொன்ன மாதிரி அதெல்லாம் அவங்களுடைய கர்ம வினைகள். அதாவது ஒருத்தருக்கு கெடுதல் செய்யணும் அப்படின்னே செய்வாங்க, பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இந்த கெடுதல் செய்யறது, இந்த செய்வினை செய்யறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது, ஒரு குடும்பம் வளர்ந்துடக்கூடாது. ஒரு குடும்பம் இப்போ ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா கணவனை இழந்த ஒரு பெண் மட்டும் இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தைகளை கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு சொத்து எதுவும் அவங்க கையில போயிடக்கூடாது, அவங்க கிட்ட அந்த சொத்தெல்லாம் எதுவும் அந்த பொண்ணுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு பண்ணி, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு நல்லா இருக்கிற ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், அவங்க கஷ்டப்பட்டு அவங்க பணம் சம்பாரிச்சு அவங்க ஏதோ ஒரு சிம்பிளா ஒரு வீடு கட்டி ஏதோ ஒரு விஷயம் இது பண்ணுவாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த பூர்வீக சொத்துல பணம் கொடுக்க மாட்டேன், பூர்வீக சொத்துல பங்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லி சில செய்வினை கோளாறுகள்லாம் பண்றது, அவங்க இந்த பக்கமே வர விடாம சண்டை போட்டுக்கிறது, இப்படி இருக்கும். பங்காளி சண்டை மாதிரி எல்லாம் இந்த மாதிரி வந்துடும். சோ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அந்த செய்வினையானது சில பேர் நான் செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்களே, அதெல்லாம் உண்டு, இல்லைன்னா நான் மறுக்க மாட்டேன். எல்லா இடத்துலயும் செய்யறாங்க. சில பேர் அதை நிவர்த்தி பண்றதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறது சில பேர் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன நிவர்த்தி பண்ணலாம், என்னெல்லாம் சொன்னா அந்த கெட்ட விஷயத்துல இருந்து நம்ம தற்காத்துக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் சில விஷயங்கள்லாம் உண்டு. அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் உண்டு, இல்லைன்னுலாம் கிடையாது, உண்டு. அப்படி இருக்கும்பொழுது இப்போ ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லை, ஒருத்தருக்கு ஒரு சில கெடுதல் செஞ்சிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் கெடுதல் செஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? முதல்ல இப்ப எனக்கு ஏதோ ஒரு கெடுதல் செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? குறைஞ்சபட்சம் அந்த வீட்டுல அந்த குறைஞ்சபட்சம் நான் சொல்றது 7 இருந்து 12 வருஷம் வரைக்கும் ஒரே மாதிரியான கஷ்டங்களை அந்த குடும்பத்துல அடுத்து கஷ்டங்களை அனுபவிச்சு 12 வருஷம், 7 இருந்து 12 வருஷம் என்னென்ன மாதிரியான கஷ்டங்கள் வரும்னு கேட்டா, அடுத்தடுத்து மரணம் சம்பவிக்கிறது, அடுத்தடுத்து மரணங்கள் சம்பவிக்கும். அது ரத்த உறவுல இருக்கும், அடுத்தடுத்து சில விஷயங்கள்லாம் இருக்கும். எதிர்பாராத மரணங்களா இருக்கும். அவன் நன்னாதான் இருப்பான், திடீர்னு அவன் குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு சாலை விபத்துல ஏதோ ஒரு இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எதிர்பாராத மரணம். அதே போல பாத்தீங்கன்னா எதிர்பாராத சில விஷயங்கள், எதிர்பாராத சில கெடுதலான விஷயங்கள் எல்லாம் அந்த குடும்பத்துல 7 to 12 வருஷம் அந்த குடும்பத்துல அடுத்தடுத்து நடந்துட்டே இருக்கும். அப்போ ஏதோ ஒரு கெடுதல் தலையே எடுக்க முடியாத அளவுக்கு இருக்கும். 10 வருஷமா நானும் போராடி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் 15 வருஷமாச்சு நான் போராடி, இன்னும் என்ன அதுல இருந்து மீண்டு என்னால வர முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அவங்க கெடுதலா சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இதனால அவங்களுக்கு என்ன ஆதாயமோ என்ன, ஆனா ஒருத்தர் நன்னா இருக்க கூடாது அப்படிங்கறத மட்டும் நினைக்கிறாங்கன்றது தெரியாது. அந்த குடும்பம் நன்னா வந்துடக்கூடாது, அந்த குடும்பம் நன்னா வந்துருச்சுன்னா இவங்களுக்கு ஆகாது. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சில பேர் பாத்தீங்கன்னா உடன் பிறந்தவர்களே சில பேர்லாம் பண்ணுவாங்க. அவன் ஒரு இடத்துல இருப்பான், இவன் ஒரு இடத்துல இருப்பான். அண்ணனுக்கு தம்பிக்காக, தம்பிக்கு அண்ணனுக்காகாது. அவங்க 2 பேரும் ஒத்துமையா இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா அவங்க மனைவி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு இதை கொடுக்காத செய்யாது, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துடும். அப்ப இந்த செய்வினை கோளாறுகள் இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய உண்டு, இல்லாமல்லாம் கிடையாது. அப்போ அந்த செய்வினை கோளாறு இப்ப என் குடும்பத்துல ஏதோ ஒரு சில விஷயங்கள் நடந்துருச்சு, ஆனா என் குடும்பத்துல இந்த மாதிரி நாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அப்ப எங்களுக்கு விடிமோட்சமே கிடையாதா? எங்களுக்கு நல்லதே எங்களுக்கு நடக்காதா? அப்ப நாங்க இந்த ஒரு விஷயத்துல இருந்து எங்களால வெளியில வர முடியாதா? வெளியில வரலாம். எப்படி வெளியில வரலாம்? உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அறிகுறிகள், அதாவது சில செய்வினை கோளாறுகள்லாம் நீங்க அந்த அறிகுறிகளை நீங்க தெரிஞ்சுக்கலான்னு கேட்டா, கெட்ட கனவுகள் மூலமாக தொடர்ந்து கெட்ட கனவுகள் வருது, தூக்கத்துல அலறிண்டு ஏந்திருக்கிறது,
தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தூக்கமே வராம இருக்கிறது, தூக்கத்துல அலறிண்டு ஏந்திருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், சம்பந்தமே இல்லாம பயம் வர்றது, சம்பந்தமே இல்லாம முதுகு தண்டு வலிக்கிறது. அதாவது நல்ல ஆக்டிவா இருக்கிறவங்களுக்கு திடீர்னு முதுகு வலி அதிகமா வரும். இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடக்கிறது. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நல்லா எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய தீபம் சடனா அணையிறது. வீட்டுல காமாட்சி விளக்கு ஏத்தி வச்சிருக்கீங்க, அது நல்லா எரிஞ்சுட்டு இருக்கு, சடனா திடீர்னு அணையிறது. ஒரு காத்து இருக்காது, திடீர்னு அணைஞ்சிரும் அந்த விளக்கு. எப்படி அணைஞ்சதுன்னு இப்போ நம்ம கையமத்துறதுங்கிறது வேற, நம்ம வந்து குளிர வைக்கிறதுங்கிறது வேற. ஆனா அது திடீர்னு சம்பந்தமே திடீர்னு அணைஞ்சு போயிடும். விளக்கு சாயிறது, விளக்கு தட்டி கீழே விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கிற குத்து விளக்கு சடனா திடீர்னு சாயிறது. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு கெடுதலான ஒரு விஷயம் வருது அப்படின்னு சொன்னா, ஒரு சுபகாரியங்கள் சுப இடத்துக்கு நீங்க ஏதோ ஒரு இடத்துக்கு போறீங்க, திடீர்னு ஒரு இடத்துல உங்க ட்ரெஸ் நெருப்பு பத்திக்கிறது. ஸோ இதெல்லாம் கெடுதலுக்கான அறிகுறிகள். ஸோ கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எச்சரிக்கை பண்றது. அப்ப இதுக்கு என்ன விஷயம் நம்ம பண்ணணும், நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம குடும்பத்துக்கு என்ன பண்ணிக்கலாம். ஏதோ ஒருத்தன் தெரிஞ்சோ தெரியாம ஏதோ பண்ணிட்டா என் குடும்பத்துக்கு, நாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு என் பிள்ளைங்க எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. புள்ள ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறான், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியல, நானும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப இதுக்கு என்ன தீர்வு, இதுக்கு என்ன தீர்வு இருக்கு? தீர்வு இருக்கு. என்னன்னா சில விஷயங்கள் வந்து நம்பிக்கையோட, சில விஷயங்கள் வந்து முறையாக நம்ம சில விஷயங்களை கடைபிடிக்கணும். இதெல்லாம் நம்ம செஞ்சா நமக்கு குடும்பத்துக்கு நல்லது. அனுபவம் வாய்ந்தவர்களிடம் கேட்கணும். அதாவது இந்த மாதிரி இப்ப இவங்க கிட்ட இந்த விஷயத்த சொன்னா இவங்க கிட்ட நமக்கு நல்ல தீர்வு கிடைக்குமா, இந்த தீர்வை நம்ம செஞ்சா நம்ம குடும்பம் நல்லா இருக்குமா அப்படிங்கிறது. இதுக்கும் ஜாதகத்துக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு, அது நான் அப்புறமா சொல்றேன். ஆனா இதுக்கு முதல்ல இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். முதல் விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டா, இந்த செய்வினை கோளாறுகள் இந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்றோம் இல்லையா, முதல் விஷயம் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டா, வீட்டுல உங்களுடைய பூஜை ரூம்லயே ஒரு சின்ன மண் பானை இருக்கு பாத்தீங்களா, அந்த மண் பானை வாங்கிக்கோங்க. அதுல மண் பானைக்கு ரொம்ப சக்தி உண்டு. ரொம்ப பெருசாலாம் வாங்காதீங்க, சின்னதா வாங்கிக்கோங்க, சின்னதா மண் பானை. அந்த மண் பானையில வெட்டி வேர் போட்டு வைங்க. மண் பானையில உங்க பூஜை ரூம்ல வெட்டி வேர் போட்டு வைங்க. அந்த பானைக்கு சுத்தி மஞ்சள் பூசுங்க, 3 குங்குமம் வைங்க, வெட்டி வேர் போடுங்க. வெட்டி வேர் மேல 4 அல்லது அதிகபட்சம் 5 கருந்துளசி போடுங்க. கருந்துளசி கிடைக்கும், கிடைக்காம இருக்காது, கருந்துளசி போடுங்க. போட்டு அதை அப்படியே சுவாமி கிட்ட வைங்க. வேற எதுவுமே அதை போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. ஒரு வாரம் அதிகபட்சம் 10 நாள் ஆச்சுன்னு சொன்னா வெட்டி வேர் எடுக்கக்கூடாது. அந்த கருந்துளசியை மட்டும் எடுத்து போட்டுட்டு திரும்ப கருந்துளசி 10 நாளைக்கு ஒரு தடவை ரீசைக்கிள் பண்ணிட்டே இருக்கணும், பண்ணிட்டே இருக்கணும். அது அப்படியே நீங்க பண்ணிட்டே இருக்கும்போது செவ்வாய்க்கிழமையில, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, செவ்வாய்க்கிழமையில 12:30 இந்த நேரத்துல எந்த அம்மன் கோவில் திறந்திருக்கோ, முக்கியமா காளியம்மன் கோவிலா இருக்கணும், துர்கை அம்மன் கோவிலா இருக்கணும், காளி அம்மனா இருந்தா இன்னும் விசேஷம். அந்த நேரத்துல அம்பாளுக்கு எலுமிச்சம்பழம் மாலை, அம்பாளுக்கு பழம் மாலை போடுங்க. அம்பாளுக்கு எலுமிச்சம்பழம் கட்டின மாலை இல்லாம 5 எலுமிச்சம்பழம் கையில எடுத்துப்பாங்க. ஒரு 36 பழம் எலுமிச்சம்பழம் மாலை அம்பாளுக்கு நீங்க போடுறீங்கன்னு சொன்னா, அது இல்லாம கையில 5 பழம் கையில எடுத்துட்டு போங்க. இந்த 5 பழம் எதுக்கு அப்படின்னு சொன்னா, அம்பாளுக்கு போட்டுட்டு ஒரு 3 பழம் நீங்க என்ன பண்ணணும், கோவில் வாசல்ல இருக்கக்கூடிய சூளத்துல கண்டிப்பா குத்தணும். மிச்சம் இருக்கிற 2 பழத்தை ஒன்னு பூஜை ரூம்ல வைக்கணும், ஒன்னு ஜூஸ் பண்ணி வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிடணும். அன்றைய தினத்துல எலுமிச்சம்பழம் மாலை போட்டுட்டு அன்றைய தினம் அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணணும். நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? சோ இதெல்லாம் நீங்க பண்ணணும். சரி, இதெல்லாம் நாங்க பண்றோம், சரி இதெல்லாம் நீங்க செய்யறீங்க. இதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு தெரியுங்களா? நமக்கு ஒரு கெடுதலான சில விஷயங்கள் நமக்கு செஞ்சுட்டாங்க. சோ இப்ப அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் இருக்கு. நம்ம என்ன ஸ்லோகம் சொன்னால் நமக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். என்ன ஸ்லோகம் நம்ம சொல்லணுங்கிறத நான் அந்த ஸ்லோகம் சொல்லித்தரேன் உங்களுக்கு. தினமுமே அந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க. நீங்க தினமுமே ஸ்லோகம் படிக்கிறீங்களா, விநாயகர் ஸ்லோகம் சொல்லுவீங்க, முருகன் ஸ்லோகம் சொல்லுவீங்க, கந்தசஷ்டி கவசம் கேட்பீங்க, வேல்மாறல் படிக்கிறீங்க, சிவ இதெல்லாம் கேட்பீங்க, பெருமாள் சம்பந்தப்பட்டதெல்லாம் கேட்பீங்க, நிறைய விஷயங்கள் சொல்றீங்க இல்லையா? ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு விஷயம் வகுத்து வச்சுக்கணும். சோ இந்த நாள்ல நம்ம இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லணும், இந்த நாள்ல இந்த ஸ்லோகங்கள்லாம் நம்ம சொல்லணும். ஒரு புக்கு மாதிரி, ஒரு நோட்டு மாதிரி போட்டு வச்சுண்டு, உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடுச்சுன்னா நீங்க உட்காந்து சொல்லலாம், அது வேற. இல்லைன்னா நோட்ல எழுதி வச்சுண்டு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எப்படி உட்காந்து ஒரு ஜபம் பண்ணணும், எப்படி பூஜை பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி உட்காந்து இந்த மாதிரியான இப்ப நான் சொல்லி கொடுக்கக்கூடிய ஸ்லோகங்கள்லாம் நீங்க சொன்னீங்கன்னா, இது முக்கியமா எதுக்கு இந்த ஸ்லோகம்,
பண வரத்துக்கோ மற்ற விஷயத்துக்கோ எல்லாம் கிடையாது. உங்களுடைய செய்வினை கோளாறுகள், யாராவது உங்களுக்கு கெடுதல் நினைக்கிறாங்கனாலே அவங்கள டிஃபெக்ட் பண்ணும். உங்களுக்கு அந்த விஷயமே உங்களுக்கு வராது, உங்களுக்கு அந்த கெடுதலே உங்களுக்கு வராது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த கெடுதலே உங்ககிட்ட வராது. நீங்க தினமுமே நீங்க என்ன பண்ணணும், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எப்பொழுதுமே யாரா இருந்தாலுமே சரி, இந்த பதிவு பார்க்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி கையில கொஞ்சோண்டு விபூதி எடுத்துக்கோங்க. கையில கொஞ்சோண்டு விபூதி எடுத்துட்டு தலைய 3 தடவை சுத்துங்க. லெஃப்ட்ல 3 தடவை, ரைட்ல 3 தடவை, வலது பக்கம் இடது பக்கம் தலையை சுத்துங்க. முகத்துக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்து நல்ல வேகமா ஊதுங்க. அது அப்படியே பறக்கும், அப்படியே அந்த பக்கம் அப்படியே இதாகும். ஒரு போர்ட்டிக்கோல உங்களுக்கு எந்த இடத்துல நின்று செஞ்சா சரியா இருக்குமோ, தெக்க பார்க்க நிக்கலாம், வடக்க பார்க்க நிக்கலாம், ஏதாவது ஒரு திசையில நின்று ஊதி விடுங்க. ஊதி விட்டுட்டு வந்து நெத்தியில விபூதி வச்சுட்டு படுத்துக்கோங்க. அப்ப இந்த ஸ்லோகத்தை நாங்க சொல்லுங்க. நான் என்ன ஸ்லோகம்ங்கிறத இப்ப சொல்லித்தரேன். அந்த ஸ்லோகம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மிக முக்கியமான ஸ்லோகம். ஒவ்வொரு ஸ்லோகமுமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குரு மூலமாக கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். ஒரு குரு ஸ்தானத்துல இருந்து சில ஸ்லோகங்கள் நம்ம சொல்லிக்கணும், குரு ஸ்தானத்துல இருந்து நம்ம கத்துக்கணும், ஒருத்தர் சொல்லி கொடுத்து நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது உண்டு. அப்போ உங்களுக்கு நான் வந்து இன்னைக்கு இந்த ஸ்லோகம் நான் சொல்லி தரேன் அப்படின்னு சொன்னா, இந்த பக்தி ஒளி சேனல் பார்க்குற அத்தனை பேருக்கும் சரி, உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு கூட சொல்லி கொடுங்க. இந்த மாதிரி சுவாமி சொல்லி கொடுத்தாங்க, இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க, இதை சொன்னீங்கன்னு உங்க குடும்பம் நல்லா இருக்கும், நோய் நொடி இல்லாம இருப்பீங்க, செய்வினை கோளாறுகள்லாம் எதுவும் இல்லாம, அந்த பாதிப்பெல்லாம் இல்லாம நன்னா இருப்பீங்க. யாராவது உங்களுக்கு கெடுதல் நினைச்சா கூட உங்களுக்கு அந்த பாதிப்புல இருந்து நீங்க சீக்கிரமா வெளியில வந்துருவீங்க அப்படிங்கிறத நீங்க சொல்லலாம். என்ன ஸ்லோகம் சொல்லணும்னு கேட்டா, ஓம் ஹ்ரீம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் பொறுமையாவே சொல்லித்தரேன், இது அப்படியே நீங்க சொல்லுங்க. ஓம் ஹ்ரீம். அக்ஷரம் வந்து மாறக்கூடாது, கரெக்டா சொல்லணும். ஓம் ஹ்ரீம் அப்படின்னு சொல்லிக்கணும். தந்திரபாத. தந்திரபாதன்னு என்ன? தந்திரமா கெடுதல் செய்யறாங்களா, தந்திரமா செய்யறாங்க இல்லையா, தந்திரபாத. ஓம் ஹ்ரீம் தந்திரபாத நிவாரணாய. தந்திரபாத நிவாரணாய. ஓம் ஹ்ரீம் துஷ்ட சக்தி நிவாரணாய. துஷ்ட சக்தின்னு கெடுதலான சக்திகள், துஷ்ட சக்தி நிவாரணாய. குல தேவதா அனுகிரகம் குரு குரு. இதை சொல்லணும், இந்த ஸ்லோகத்தை சொல்லணும். ஓம் ஹ்ரீம் தந்திரபாத நிவாரணாய, ஓம் ஹ்ரீம் துஷ்ட சக்தி நிவாரணாய, குல தேவதா அனுகிரகம் குரு குரு. வேற எது? இந்த ஸ்லோகம் நான் சொல்லி கொடுத்ததுல எனக்கு இந்த வார்த்தை வாயில வரல, எனக்கு கஷ்டமா இருக்குன்னு நீங்க சொல்ல முடியுமா? முடியாது. கஷ்டமான ஸ்லோகமா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேனா? இல்ல. ஓம் ஹ்ரீம் உங்களால சொல்ல முடியும். தந்திரபாத சொல்ல முடியாதா? தந்திரபாத நிவாரணாய. நிவாரணாயன்னு எனக்கு அந்த கஷ்டமே இருக்கக்கூடாது, நிவாரணாயன்னு நான் நன்னா இருக்கணும்னு அர்த்தம். நிவாரணாய. துஷ்ட ஓம் ஹ்ரீம் துஷ்ட சக்தி நிவாரணாய. எனக்கு கெடுதலான துஷ்ட சக்தி எதுவுமே இருக்கக்கூடாது, கெடுதலான விஷயங்கள் எதுவும் என் கூட வரக்கூடாது, என் பக்கத்துல கூட இருக்கக்கூடாது. துஷ்ட சக்தி நிவாரணாய. குல தேவதா அனுகிரகம் குரு குரு. யாரு உங்களுக்கு முதல்ல துணை நிக்கிற தெய்வம்? யாரு? உங்க குலதெய்வம் தானே. அப்ப அந்த குலதெய்வத்தோட பேரை மனசுல நினைச்சு குலதேவதா அனுகிரகம் குரு குரு. இதுல உங்களுக்கு எனக்கு இந்த ஸ்லோகம் சொல்றதுல கஷ்டமா இருக்குன்னு நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் மிக முக்கியமான ஸ்லோகம், இதெல்லாம் மிக முக்கியமான ஸ்லோகம். இதை நீங்க இந்த ஸ்லோகம் நீங்க சொல்லி முடிச்ச உடனே நீங்க அடுத்து என்ன செய்யணும்? இந்த ஸ்லோகத்தை ஒரு 108 தடவை சொல்லுங்க. 108 தடவை கன்ஃபார்மா சொல்லணும். 108 தடவை சொல்லுங்க. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்? தேங்காயை தலையை சுத்தி உடைக்கணும். உங்க தலையை முழு தேங்காய், சின்ன தேங்காயா ஒண்ணு வச்சுக்கோங்க, தலையை 3 தடவை சுத்தி பாதத்தோட சேர்த்து இறக்கி சூர தேங்காய் உடைங்க. அடுத்ததா ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க, தலையை நன்னா சுத்திட்டு 4 வெட்டி 4 திசையிலையும் போடுங்க. கெட்ட விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு வராது, நான் கேரண்டி. உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதை நீங்க செய்யறீங்க அப்படின்னு சொன்னா, இவன் நமக்கு கெடுதல் நினைக்கிறான், இவன் நமக்கு ஏதோ தப்பு செய்யறான் அப்படிங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்மா தெரிய வந்துடும். இதெல்லாம் வந்து சின்ன விஷயம் கிடையாது. அதனால இந்த பக்தி ஒளி சேனல் இதுல கேட்கிற அத்தனை நண்பர்களுக்கும் அத்தனை அன்பர்களுக்கும் நான் சொல்லக்கூடியது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது, இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் வரும்பொழுது இதெல்லாம் நிறைய கத்துண்டு இதெல்லாம் நன்னா நீங்க சிறப்பா இருக்கணும், நோய் நொடி இல்லாம நன்னா சிறப்பா இருக்கணும், நல்ல தெய்வீக அருளோட எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். அதனால இந்த ஸ்லோகம் திரும்ப கடைசியா ஒரு தடவை சொல்றேன். ஓம் ஹ்ரீம், நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓம் ஹ்ரீம் தந்திரபாத நிவாரணாய, ஓம் ஹ்ரீம் துஷ்ட சக்தி நிவாரணாய, குல தேவதா அனுகிரகம் குரு குரு. இந்த ஸ்லோகத்தை சொன்னா போதும். இதுல முக்கியமான விஷயம், அந்த தந்திரபாத நிவாரணாயன்னு ஒரு வார்த்தை வருது பாத்தீங்களா, இதுதான் அந்த கெடுதலை நீக்கக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தை. இதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சுபா.